ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 8 அக்டோபர் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆதி பாரதி மேலே பயங்கர கோவமாக இருக்கார். ஏன்னா இந்த கல்யாணத்தை நடத்தினது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் இவங்க பேச ட்ரை பண்ணுறாங்க. அவர் மாட்டேன்னு சொல்லி தள்ளி போகிறாரு. யார்கிட்டையும் ஃபோனில் பேசுகிற மாதிரி பாரதியை மறைமுகமாக திட்டுறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு பாரதிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாட்டி கேட்குறாங்க, என்ன பாரதி ரொம்ப வருத்தமாக இருக்கியா? நானே சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணி வைன்னு, ஆனால் ஏதோ ஒரு மூலையில் நீ பண்ணுறது சரின்னு நினச்சி தான் பண்ணியிருக்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆதி உன்னை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி பாரதி சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு அபியும் மனுவும் வராங்க. அபி பாரதியை பார்த்து ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா அக்கா என் கல்யாணமே நடந்திருக்காது. ஆனால் இப்போ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. நீங்கள் ஆனால் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி அபி சொல்கிறா. உடனே மனு சொல்கிறாரு, சாரிக்கா நான் உங்களுக்கு காலே பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ தேவையில்லாமல் மாமா கோச்சுக்கிட்டாரு உங்கள் மேலே அப்படின்னு சொன்ன உடனே அபி சொல்கிறா, என்ன ஆதி மாமாவையா சொல்கிறீங்க? கோச்சுட்டு போட்டோம், இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாரதிக்கும் ஆதிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரியாமல் அபி பாட்டுக்கு பேசிகிட்ருக்கா. உடனே பாரதி இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக போயிடுறாங்க. பாரதி பாவம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்போ இவங்க பசங்களை ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணிட்டு ஆதியோட ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடி ஆகிறாங்க. ஆனால் ஆதியும் மித்ராவும் வராங்க. ஆதி காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லி கிளம்பிடுறாரு. ஸோ இவங்க பசங்களை கூட்டிகிட்டு ஓடி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே காரும் இல்லை, ஆதியும் இல்லை. இவங்க வருத்தப்படுறாங்க. உடனே பையன் வேறு ஆதித்யா வேறு நிறைய கேள்விலாம் கேட்குறான். உடனே அவன் புரிஞ்சுக்கிறான், உங்கள் 2 பேருக்கும் எதாவது பிரச்சனையா? அப்பாவும் அம்மாவும் ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசாமையே இருக்கீங்க? மேபி அபி அடுத்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்பா இப்படி இருக்காரு அம்மா, அதனால அதில் ஏதாவது பிரச்சனையா? அதில் நீங்கள் என்னம்மா பண்ணீங்க? ஏதாவது தப்பு பண்ணாதான் அப்பா இப்படி நடந்துப்பார் அப்படின்லாம் சொல்லி ஆதித்யா நிறைய கேள்வி கேட்குறான். தமிழ் ஏதோ சமாளிக்கிறா. இருந்தாலும் பாரதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க. இவங்க ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. இதை பார்க்குற மித்ராவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையா கார் டிரைவராக யூஸ் பண்ண, வா ஓன் தகுதி ஆட்டோவில் வரது தான், அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ பாரதி போய் ஆதிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங்னு சொல்லி ஆஃபீஸே பரபரப்பாக இருக்குது. அப்போ பாரதி கிட்ட தான் அந்த ஒர்க்கை முன்னாடி கொடுத்துருக்காரு. பட் பாரதி அதை மறந்துட்டாங்க. ஸோ ஆதிக்கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இப்போ ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி இல்லை உங்களுக்கு இதை விட பெரிய வேலையெல்லாம் இருக்கும், நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுவும் ரொம்ப பாரதி வருத்தப்படுறாங்க. மித்ராவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஸோ மித்ரா கிட்ட அந்த வேலையை இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ மித்ரா நான் போய் பிபிடி ரெடி பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் வருது ஸ்டோரியில். என்னென்னா இப்போது துரை ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ இவருக்கு மித்ரா தான் வர சொல்லி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவர் நேராக பாரதியை மீட் பண்ணி அவர் பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டவனும் சரியில்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவளும் என்னை விட்டு போயிட்டா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அதை இப்போ நான் நிறைவேற்ற போகிறேன், என்ன உன்னோட ஆதிக்கெல்லாம் மறந்துடுச்சாமே, என்னாச்சு அவனுக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. இவங்க உடனே பாரதி சொல்கிறாங்க, இது பாரு தேவையில்லாமல் எதுவும் பேசாத, வெளியில் போ அப்படின்னு. உடனே இல்லை அது எப்படி, நான் உனக்காக வந்திருக்கேன், எப்படியாவது ஆதிக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதியை மீட் பண்ண போகிறாரு. இவங்க பாரதி எவ்வளவோ தடுக்கிறாங்க, அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நேராக ஆதி ரூம்க்கே போய்ட்றாரு. ஆதி ரூமுக்கு போனோடனே இவங்களை பின்னாடியே துரத்துக்கிட்டு போய், சாரி சார், இப்போ அவரை வெளில அனுப்பிச்சிட்றேன், சொல்ல கேட்காம வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி ஆல்ரெடி இவங்க மேலே கோவமாக இருக்கிறதுனால, நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு தெரியும், அவர் என்னோடய கெஸ்ட்டு, நான் தான் வர சொல்லியிருக்கேன், நீங்கள் வெளில போங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அங்கேயே முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்துச்சு. ஸோ இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.